கடன் இல்லாதவன் லட்சாதிபதி, சரியா? நோய் இல்லாதவன் கோடீஸ்வரன். வேற யாரும் இல்ல. கோடீஸ்வரன் நீங்க போய் தேடி போகாதீங்க. யார்கிட்ட கடன் இல்லையோ அவன் லட்சாதிபதி, யாருக்கு நோய் இல்லையோ அவன் கோடீஸ்வரன். இன்னும் பேசாம அமெரிக்கால யாரையாவது கூட்டுவாங்க, ஆங்கிலத்துல பேச விடுங்க, புரிஞ்சோ புரியலையோ கைதட்டுங்க. புரியுதா என்னன்னு? அவன் என்ன கேட்டான்? உங்களை பாடையில பாக்கணும்யா. இன்னொரு பையன் இருந்துச்சு, எப்ப பாக்கலாம்யா அப்படின்னா. என்ன வார வாரமா பாடையில போவாரு. பாடுகிற போது என்கிற சொல்ல அத பாடையிலேன்னு பயன்படுத்துறான். இன்னும் கூட வர எங்க நான் படிச்சதையும் சொல்லணும், நான் பெற்றதையும் சொல்லணும். அருமையா அறிமுகம் பண்ணாங்க மேடம், அவங்க ரொம்ப நன்றி. அவங்க இலக்கிய கவிதைகள் தவிர திரைப்படத்துக்கு நிறைய பாடல்கள் இருக்காங்க, இப்ப எழுதிட்டு இருக்காங்க. நானும் சினிமால பார்த்திருக்கீங்களா? என்னையத்தான் சொல்றேன். ஆமா, நீங்க இல்லைங்க, இங்க இருங்க, சும்மா உட்கார்ந்து பார்க்க ஒண்ணும் வரல. உங்களை நான் போட்டோல பார்க்க மாட்டேன்னா கொஞ்சம் ரியாக்ஷன் கொடுங்க. நியூட்ரலா உட்கார்ந்துருக்காங்க, சரியா? இத கூட நான் கோபமா சொல்ல விட்டுட்டு பாருங்க. சினிமால பார்த்திருக்கீங்க, மணி 8 ஆச்சு, சிங்கப்பேட்டை வந்திருப்பீங்க, பார்ப்பீங்க. இன்னைக்கு நடவாவி கிணறு போய் பார்க்க போயிருந்தப்ப நண்பர்களுக்கு தெரியும், நாங்க அதை பார்த்துட்டு இருக்கோங்க. அங்க 100 நாள் வேலை பார்த்துட்டு இருந்த பெண்கள் எல்லாரும் என்னை பார்த்த உடனே ஓடி வந்து, ஆனந்தி அப்பா வந்துட்டார். நான் எனக்கு சந்தோஷமா இருந்தது. ஏன்னா இத்தனை நாளா நயன்தாரா அப்பாவா தான் நான் இருந்தேன். இப்ப நான் ஆனந்தி அப்பாவா மாறிட்டேன். இருக்கட்டும். இது எங்க அப்பா என்ன சொல்றாரு, எனக்கு நீ என்ன சொல்ற தெரியுமா? இவ்வளவு நாளா ஓடி உழைச்சிட்டீங்கப்பா, கொஞ்சம் ஓய்வு எடுங்கன்னு சொல்ற. மோதி இளைத்தனை ஆறு கிடப்பல முகமன் வழிந்தனே, தருமன் அபிமன்யுவுக்கு சொன்ன வார்த்தையை நீ சொல்றா மகனேன்னாரு. எனக்கு கண்ணு கலங்கி போச்சுங்க. அப்படியே அவர் இறந்த போது அவர் உடலுக்கு தீ வைத்தப்ப நான் என்ன பயந்தேன் தெரியுமா? எங்க அப்பா இறந்துட்டார் நினைக்கலங்க, ஒரு நூலகத்துக்கு தீ வைக்கிறோமோ என்று நான் கவலைப்பட்டேன். எந்த நேரத்துல எந்த பாடலை சொன்னாலும் அந்த பாடலோடு பொருளை சொல்லக்கூடிய ஆற்றல் அவருக்கு உண்டு. பார்வை இல்லாம 2 வருஷம் பாடல் நடத்திருக்கார். அவ்வளவு மனசுல வச்சிருக்கார். 4ஆம் தமிழ்ச்சங்கத்தில் படிச்சவர் பாண்டித்துரை தேவர் அவர்கள் உருவாக்கிய பாலவனத்தை ஜமீன்தார் பாண்டித்துரை தேவர் மதுரையில உருவாக்கிய 4ஆம் தமிழ்ச்சங்கம் அங்க படிச்சவர் எங்க அப்பா. எதையும் சொல்ற பாருங்க, எங்க அப்பாட்ட நான் கற்றேன், சில நேரங்களில் அடியோடு பெற்றேன். அதையும் இங்க வச்சுக்கங்க, அது வேணும். இது நமக்கு படிக்க படிக்க கேட்க கேட்க நல்ல ஆனந்தத்தை தருது. படிக்கிறதுனா எப்படி படிக்கிறீங்களா? பாடத்தை படிக்கிறதுனால பெரிய விஷயம்லாம் கிடையாதுங்க. ஆர்வத்தோட படிக்கணும். எப்படி படிக்கிறது, எப்ப படிக்கிறது நீங்க கேட்பீங்க. காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுது விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொண்டு பாப்பா நன்றி வணக்கம் அப்படி இல்லை. எப்படி படிக்கணும்னா, பேப்பர் படிக்கிறப்ப கூட அது ஒரு அரிய செய்தி வந்தா அந்த செய்தியை குறிச்சு வச்சுக்கணும். காலையில அந்த நம்ம படிக்கக்கூடிய விஷயம் அப்படியே பதியும் நமக்கு.